நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிற இயேசு. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம் அநேக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. அநேக கதவுகள் பூட்டப்பட்டு அடைக்கப்பட்டு வாழ்க்கை ஒரு இறுக்கமான நிலைமையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ கதவுகள் திறக்கும் என்று ஆவலாய் வாஞ்சியாய் வந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். ஆனால் கதவுகளோ அடைக்கப்பட்டிருக்கு. உலகத்தின் அதிபதிக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்னவென்றால் மனுஷனுடைய கதவுகளை, ஆசீர்வாத கதவுகளை அடைத்து வைப்பதுதான். ලෝකයේ අධිපතියගේ තිබෙන එකම වැඩ මොකක්ද කිව්වොත් මනුෂ්‍යගේ ජීවිතේ තියෙන ආශිර්වාද වළක්වන එක නැත්නම් ඒකවල වස්නේ. ஆனால் இயேசுவினுடைய வேலை என்ன தெரியுமா? නමුත් යේසුස් වහන්සේගේ වැඩේ මොකක්ද දන්නවද? அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறார். මේ වැසුණු දොරවල් විවෘත කිරීම. பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அடைக்கப்பட்ட கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படத்தான் வேண்டும். ඔබ ළඟ ඉන්න කෙනා අතල්ලා කියන අද පියවුණු දොරවල් විවෘත වෙන්නටයි ඕනේ. அடைக்கப்பட்ட கதவு திறக்கும்னு சொன்னா சும்மா இருக்கலாம். වැසුණු දොරවල් විවෘත වෙන්නයි කියලා ගොඩ නිකන් ඉන්න බෑ. உற்சாகமா சந்தோஷமாய் கரங்களை தட்டி கொண்டு எங்களுடைய இயேசுவின் வேலை என்னவென்றால் அடைக்கப்பட்டதான கதவுகளை திறந்து கொண்டு අපගේ යේසුස් වහන්සේගේ වැඩේ මොකක්ද කිව්වොත් වැසුණා දොරවල් විවෘත කරන එක. இன்னைக்கு வேலை தளத்திலே உங்களுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கு. අද රැකියා කරන ස්ථානයේ ඔබේ දොරවල් පියවිද වෙන්න. குடும்பங்களிலே கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. ඔබේ පවුල් ජීවිතේ බොහෝ දොරවල් පියවිද වෙන්න පුළුවන්. வாழ்க்கையில பண பிரச்சனையினாலே உங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ඔබගේ ජීවිතේ මුදල් පස්ව නිමිතෙන් බොහෝ දොරවල් වැසී වෙන්න පුළුවන්. உள்ளும் புறமும் சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி எங்களுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. අතුලට කියන ඒ පිටතට ආශිර්වාද නොලබන ඇටියට ඔබගේ දොරවල් පියවිද වෙන්න පුළුවන්. ஆனால் இயேசு இந்த உள்ள பூமிக்கு இறங்கி வந்த ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? නමුත් යේසුස් වහන්සේ මේ පොළොවට බැස්සා එකම අරමුණ මොකක්ද දන්නවද? பிசாசு அடைத்து வைத்ததை திறந்து கொடுக்கும். යක්ෂයා වසා ලබන දේ විවෘත කර දෙන්නයි. பக்கத்துல இருக்கிறவங்க கதவுகளை கொஞ்சம் அடிச்சு சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනා අත තට්ටුවක් දාලා කියන්න. இன்னைக்கு உங்களுடைய கதவு திறக்கப்பட போகிறது. අද ඔබගේ දොර විවර වෙන්නයි. என்னுடைய கதவு திறக்கப்பட போகிறது என்று சொல்கிறவர் இருக்கிற இடத்துல எழுந்து குதித்து ஒரு ஹalleluya හalleluya. எங்களுடைய இயேசு திறக்க வந்தவரையா மூடுவதற்கு அல்ல. මගේ යේසුස් වහන්සේ විවෘත කරන්නයි ආවේ වහන්නට නෙවෙයි. சங்கிலிகளை உடைக்கும்படி அவர் இந்த பூலோகத்துக்கு இறங்கி ඒ දම්වැල් අකුල් කඩන පිණිස උන්වහන්සේ මෙලොවට පැමිණියා. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்துக்கு கூட நாங்கள் கடந்து செல்வோம். බයිබලයේ තිබෙන යම් සිදුවීමක් එක්ක අපි යන්නට පුළුවන්. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் ஒன்றொன்றாக வாசிக்க கேட்போம். ක්‍රියා 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පද 3 අපි කියවමු එකිනෙක. කාලයේදී පවන හෙරොද් රජ සභාවේ සමහරුන්ට පීඩා කරන්නට අත දිගු කළේය. ඔහු යොහාන්ගේ සහෝදරෝ යාකෝබ් කඩුවෙන් මැරුවේය. ඊට යුදෙවරුන් ප්‍රසන්න වූ බව දැක ඔහු ප්‍රේතුස් ඇල්ලුවේය. ඒ කාලයේ මුහුන් නුසු රොටි කන දවස්ය. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. வேதம் சொல்லுகிறது ஏரோது ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து கொலை செய்ய ஆரம்பிக்கிறார். ඒ වචනේ කියන ඒරොද් රජු ඒ දරුවන්ව එළියට ගෙන වදන්නට සූදානම් කරනවා. இந்த நாட்களிலே அந்த ஏரோது ராஜா இல்லாமல் இருக்கலாம். මේ කාලේදී ඒ ඒරොද් රජු නැති වෙනවා. ஆனால் ஏரோது ராஜாவின் ஆவி கிரியை செய்து கொண்டது. නමුත් ඒ ඒරොද් රජුගේ ආත්මය ක්‍රියා කරමින් තිබෙනවා. ஆண்டவருடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக, ස්වාමීන් වහන්සේගේ දරුවන්ව මරණා පිණිස சிறையிருப்பிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக, වහල්කම් වලට ගෙන යන පිණිස திறக்கப்பட்ட வாசல்களை அடைக்கும்படியாக, ඒ විවෘතව තිබෙන දොරවල් වසන පිණිස ஆசீர்வாத வார்த்தைகளை நிறுத்தும்படியாக, ආශිර්වාදයේ අගල් නවත්වන පිණිස இன்றைக்கும் அந்த ஏரோதின் ஆவி அசைவாடிக் கொண்டிருக்கிறது. අද වෙනකම් ඒ ඒරොද්ගේ ආත්මය ඔක් සැරිසරමින් තිබෙනවා. நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், අපි මේ වචනේ දකිනවා. யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு எல்லாம் அங்கே கொலை செய்யப்படுகிறார். යෝහන්ගේ සහෝදර යාකෝබේ ස්ථානයේ මරණ ලබන්නේ கடைசியாக ஏரோது ராஜா ஆள் அனுப்பி
අන්තිමට ඒරෝද් රජු මිනිසුන් යවා. பேதுருவை பிடிக்கிறான். පේත්‍රස් වලනවා. பேதுரு ஒரு காலத்திலே மீன்பிடிக்காரனாய் இருந்தவன். පේත්‍රස් මසුන් අල්ලන්නේ කොසිරියා. உலகத்திலே ஜீவித்தவன், ஆனால் உலக பிரகாரமாக ஜீவித்தவன். ලෝකේ ජීවත් වුණ කෙනා නමුත් ලෞකික ආකාරයට ජීවත් වුණ කෙනා. ஒரு நாள் இயேசு பேதுருவின் வாழ்க்கையை தொட்டார். දිනක් යේසුස් වහන්සේ පේත්‍රස්ගේ ජීවිතය අත ගැසුවා. மீன் பிடித்துக் கொண்டிருந்தவனை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பின்னே மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றும்படியா அழைத்திருக்கிறேன். මසුන් අල්ලමින් සිටිනා තැනැත්ත දෙස බලා උන්වහන්සේ කියනවා මා පසුබසින්න මම ඔබ මිනිසුන් අල්ලන්නේ. ஒரு காலத்திலே நீங்களும் நானும் உலக இன்பத்திலே களியாட்டங்களிலே களி கூர்ந்திருந்தவர்கள் தான். දිනක් ඔබත් මමත් ලෝකයේ තිබෙනා ඔබ දේවල්ට ගිහින් විනෝද වෙමින් සිටියා කෙනෙක් තමයි. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக, அவருடைய நோக்கத்தின் பிரகாரமாக ஒரு நாள் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். නමුත් ස්වාමීන් වහන්සේගේ අභිප්‍රාය උන්වහන්සේගේ කැමැත්තෙන් ඇටියට උන්වහන්සේ නම කියපුව කැඳෙව්වා. பேதுருவின் ஆதி பெயர் என்ன தெரியுமா? පේත්‍රස්ගේ මුල් නම මොකද දන්නවද? அவருடைய பெயர் சீமோனாய் இருந்தது. ඔහුගේ නම සීමෝන්. தேவன் அவனை அழைக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔහු කැඳවනවා. அழைத்தது மாத்திரமல்ல, ඒ කැඳවුව පමණ அவனை பார்த்து சொல்லுகிறார், ඔහු දෙස බලා කියනවා நீ பேதுருவாய் இருக்கிறாய், ඔබ පේත්‍රස්ව සිටිනවා. நீ கற்பாறையாய் ඔබ இருக்கிறாய், පර්වතයක්ව සිටිනවා. நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றப் මම போகிறேன். ඔබ මනුෂ්‍යයන් අල්ලන්නේ කොබවට පත් වෙනවා. ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது ස්වාමීන් වහන්සේගේ මනුෂ්‍යකෝ කැඳවද්දී அவருடைய பெயரை மாத்திரமல்ல, ඔහුගේ නම පමණක් නෙවෙයි. அவருடைய சூழ்நிலையே ඔහුගේ மாற்றுகிறார். මුළු වාතාවරණයම වෙනස් කරනවා. அவருடைய சூழ்நிலையே ඔහුගේ மாற்றுகிறார். මුළු වාතාවරණයම වෙනස් කරනවා. உலகத்துக்கு பின்னுக்கு போய் கொண்டிருந்த அந்த மனுஷன் இயேசுவின் பின்னே போக ஆரம்பித்த உடனே ලෝකයේ පස්සේ ගියා මනුෂ්‍යෙක් යේසුස් වහන්සේ පස්සේ යන්නට පටන් ගත්තා. அப்படிப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், එවන් නොදැනත් එක්ක බලා ස්වාමීන් நீ වහන්සේ කියනවා சீமோன் பேதுரு, ඔබ සීමෝන් පේත්‍රස්. நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருக்கிறாய். ඔබ මනුෂ්‍යයන් අල්ලන්නේ එක්ක සිටිනවා. ஹalleluya. හalleluya. ஆண்டவருக்குள்ள வந்த உடனே ස්වාමීන් වහන්සේ තුළට ආගමයි. உங்களுடைய சூழ்நிலை மாத்திரமல்ல, ඔබගේ වාතාවරණය පමණක් නෙවෙයි. உங்களுடைய கையின் பிரயாசங்கள் மாத்திரமல்ல, ඔබගේ දැහැතේ වැඩේ පමණක් නෙවෙයි. நீங்க போகிற இடமெல்லாம் மாறி ඔබ போகும். යන්නා ස්ථානෙම වෙනස් වෙනවා. சீமோன் பேதுரு எங்கே போய் கொண்டிருந்தான்? සීමෝන් පේත්‍රස් කොහෙටද යන්නේ? எப்ப பார்த்தாலும் கடல்ல தான் இருப்பான். කොයි මොහොතේ බැලුවත් எப்ப මොහොතේ பார்த்தாலும் பாவத்துல தான் කොයි இருப்பான். මොහොතේ බැලුවත් அவன் පාපේ. நம்பிக்கையெல்லாம் கடல் மீதுதான். ඔහුගේ බලාපොරොත්තුව මුහුද කෙරේ. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நம்பிக்கை என்ன? உலகத்தின் மீது. අද බොහෝ අයගේ ජීවිතයේ බලාපොරොත්තුව ලෝකයේ කෙරෙහි. இந்த பேதுருவின் நம்பிக்கை எங்கே இருந்தது தெரியுமா? මේ පේත්‍රස්ගේ බලාපොරොත්තුව කොහෙද තිබුණේ? அவனுடைய குடும்ப நம்பிக்கையை அவன் மீன் பிடிப்பதிலே இருந்தது. ඔහුගේ පවුලේ බලාපොරොත්තුව මසුන් නැල්ලේ இன்னைக்கு තිබුණේ. எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய உத்தியோகத்துல தான் අද இருக்கிறது. අපගේ බලාපොරොත්තුව අපගේ රැකියාව இந்தியாவிலும் இலங்கையிலும் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய அந்த உத்தியோகத்தை நம்பி இருக்கிறார்கள். ඉන්දියාවේ ශ්‍රී ලංකාවේ දෙසන අපගේ පවුල් ඒ අයගේ අපගේ මේනව අයගේ රැකියාව ගැන බලාපොරොත්තු වෙන්නේ. இயேசு எங்களை அழைத்த உடனே යේසුස් වහන්සේ ඔබ කැඳවු ගමන් எங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் அப்படியே மாத்திடுவார். අපගේ විශ්වාසය එලෙසම වෙනස් කරනවා. இதுவரைக்கும் உத்தியோகத்துல நம்பிக்கை இருந்தது. මේ දක්වා රැකියාව කෙරේ විශ්වාස කරන් හිටියා. நீங்கள் இயேசுவின் பின்னே நடக்க ஆரம்பித்த உடனே ඔබ යේසුස් වහන්සේ පසුපස යන්න ගත්තා. உத்தியோகத்தின் மீது இருந்த நம்பிக்கை தெய்வத்தின் மீது வந்து விடுகிறது. රැකියාව කෙරෙහි තිබුණා විශ්වාසය දෙවියන් වහන්සේ කෙරේ දක්වා. ஏனென்றால் உத்தியோகத்தை கொடுத்தவர் அந்த தெய்வம். මන්ද ඒ රැකියාව දුන්නේ දෙවියන් என் වහන්සේ. வேதம் இப்படியாக வரைகிறது. මගේ වචනේ මෙසේ පවසනවා. ஆண்டவருக்கு கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். ස්වාමීන් වහන්සේට දෙන්නටත් දන්නවකම எடுக்கிற ගන්න. தேவனுக்கு மறுபடியும் கொடுக்கவும் முடியும். ගන්නා කෙනෙක් වහන්සේට නැවතත් දෙන්නටත් දන්නවා. ஹalleluya. Hallelujah. பேதுருவின் சூழ்நிலை தலைகளாய் மாற்றினார். පේත්‍රස්ගේ වාතාවරණය උඩු යටිකව තිබුණා. அவன் ஆண்டவரையே நம்பி இருந்தான். ඔහු ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කර සිටියා. பெத்சதா என்றுதான் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன். බෙත්සදා කියන කුඩා ගම්මානයකින් පැමිණියා මනුෂ්‍ය. சின்ன ஒரு கிராமத்திலிருந்து நீங்க வந்திருக்கலாம். කුඩා ගම්මානයකින් ඔබ ඇවිත් සිටින්න சின்ன පුළුවන්. ஒரு குடும்ப சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கலாம். නමුත් කුඩා පවුල් වාතාවරණයකින් ඇවිත් සිටින්න ஆனா පුළුවන්. ஆண்டவர் கிட்ட வந்த உடனே නමුත් ස්වාමීන් වහන්සේ වෙතට அவருடைய பார்வையிலே උන්වහන්සේගේ සිදිරියේ இனிமேலும் நீங்கள் சிறியவர்கள் அல்ல. තවත් ඔබ කුඩා වූ අය නෙවෙයි. இனிமேலும் நீங்கள் சிறியவர்கள் அல்ல. තවත් ඔබ සුළු අය නෙවෙයි. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනා බලලා කියන්න. ஆண்டவருடைய பார்வையிலே நீங்க பெரியவர்கள். ස්වාමීන් වහන්සේගේ ඇස්සම ඔබ උතුම් සසුන් අය. மனுஷனுடைய பார்வையில தான் சின்னதா தெரியுது. මනුෂ්‍යයාගේ ඇස්සම තමයි කුඩාවට පෙනෙන්නේ. ஆண்டவருடைய பார்வையில எப்படி தெரியுமா? නමුත් ස්වාමීන් වහන්සේගේ ඇස්සම කොහොමද என்ன දන්නේ? பார்த்து சொல்லுவாரு, මා බලලා කියයි
இவன் ராஜகுமாரன். මේ රාජ පුත්‍රේ. அதனால தான் எங்க அப்பா அம்மா அப்படி ராஜகுமாரன் பேர் பிரின்ஸ்னே பேர் வச்சிருக்காங்க. ඒ නිසා තමයි පාස්ටර්ගේ නම ප්‍රින්ස් කියලා රාජ පුත්‍රෙක් කියලාම තියලා දෙන්නේ. உண்மையாகவே ஆண்டவருடைய பார்வையிலே நான் ராஜகுமாரன் தான். ඔබ ස්වාමීන් වහන්සේගේ ඇස්සම රාජ පුත්‍රේ. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க. ළඟින් කෙනා බලලා කියන්නේ. ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களோ ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள். ස්වාමීන් වහන්සේගේ ඇස් හමුවේ ඔබත් රාජකීය පවුලකටයි තිබෙන්නේ. பேதுரு சின்ன ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்தான். පේත්‍රස් කුඩා වූ පවුලකින් තමයි ආවේ. சின்ன ஒரு கிராமத்திலிருந்து வந்தான். කුඩා වූ ගම්මානකින් ආවේ. ஆனா இயேசு கிட்ட வந்த உடனே නමුත් යේසුස් වහන්සේ ළඟට ආපු ගමන් அவருடைய சூழ்நிலையே வித்தியாசமாய் ஒரு மனுஷன் இயேசுவிலே வந்தார். මනුෂ්‍ය යේසුස් වහන්සේ ළඟට அவருடைய சூழ்நிலை தலைகீழாக மாறியது. ඔහුගේ වාතාවරණය ඔඩු යටිකුරු බව වෙනස් වෙනවා. ஆனால் ஹேரோது ராஜா இதை பார்க்கிறான். නමුත් හේරෝද් රජු මේ දකිනවා. இவன் இயேசுவையா பின்பற்றி வருகிறான். මොහු අනුගමනය කරන්නේ යේසුස්වද. இவனை நான் சிறையிலே அடைத்து வைத்து விடுவேன். මොහු සිරගත කළ යුතුයි. அடுத்த நாள் இவனை நான் கொலை செய்வேன். අනිත් දවසේදී මොහු මරනවා. இந்த வெளிச்சத்தின் பாதையில நடக்கிறான். මේ ආලෝකයේ මාවතේ ඔය සිරෙන්නේ. அடுத்தது கொலை இவனுக்கு தான். ඊළඟ මිනිමෙන් ඔහු තමයි. ராஜா ஹேரோது ராஜா ஆட்களை அனுப்புகிறான். හේරෝද් රජු මිනිස්සුන් යවනවා. உடனடியாக பிடித்து கொண்டு வரப்படுகிறான். එතනින් අල්ලගෙන එනවා. அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி வருகிறது. ඒ පරිච්ඡේදයෙන් පස්වෙනි පදේ මෙසේ කියනවා. එබැවින් පේතුරුස් හිරගේ රැකවල් කරන ලද්දේය. නමුත් සභාව ඔහු දෙසා දෙවියන් වහන්සේට උදක්ම යාඥා කළාය. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். பாருங்க, பேதுருவை கொண்டு வந்து சிறையில போட்டு விடுகிறோம். බලන්න පේත්‍රස් ගෙනල්ලා සිරගෙදර දමන சபையார் என்ன செஞ்சாங்க? සභාව මොනවද කළේ? வேதம் இப்படியா சொல்லுது, நல்லா தூங்குனாங்க. දේවචනේ මේවද කියන්නේ හොඳට නිදාගන්න. பேதுருவை சிறையில போட்ட உடனே පේත්‍රස්ව හිරගෙදර දාපු ඉවසි. சபையார் முழங்கால் படியிடத் தொடங்கினார்கள். සභාව දනනමන්න පටන් ගත්තා. ஜனங்களுக்கு தெரியும் ஒரு காரியம். සෙනගට දන්නවා එක දෙයක්. நாங்க முழங்கால் படியிட்டால் අපි දනින් සිටියොත් இயேசு இறங்கி வருவார். යේසුස් වහන්සේ පැසෙනවා. ஆமென். தேவஜனமே, ඒ නිසා දේවචනේ தெய்வத்தின் பார்வையிலே දෙවියන් වහන්සේගේ ඇස්සම அவருடைய பாதமடியிலே උන්වහන්සේගේ අභියස ஒரு மனுஷன் முழங்கால் படியிடும் பொழுது ඒක මිනිස්සෙක් දනනමත් பரலோகத்திலிருந்து தெய்வம் இறங்கி வருவார். ස්වාමීන් දෙවියන් වහන්සේ පැසෙනවා. ஜனங்களுக்கு தெரியும், සෙනගට දන්නවා. எங்களுடைய தேவன் ஜனங்களுக்கு பதில் கொடுக்கிறார். අපගේ දෙවියන් වහන්සේ ඒ සියලු යාඥාවට පිළිතුරු සපයනවා. பேதுரு இப்பொழுது சிறையில் இருக்கிறான். சபையிலோ ஜெபம் நடந்து கொண்டு පේත්‍රස් සිරගෙදර සිටිද්දී සභාව සිරිදෙනා යාඥා කරනවා. வாக்குதலோட கேளுங்க, உங்களுக்கு ஜெப ஜீவி இருக்கான்னு கேளுங்க. ළඟින් ඉන්න කෙනා ගන්න මේ යාඥා ජීවිතයක් තිබෙනවද? ஜெபமே ஜெயம். යාඥාවම ජයයි. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஜெபமே ஜெயம். යාඥාවම ජයයි. ஜெபமே ஜெயம். යාඥාවම ජයයි. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு வல்லமுள்ள ஆயுதம் என்ன தெரியுமா? ස්වාමීන් වහන්සේගේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ දුන්නු බල සම්පන්න ආයුධය මොකක්ද දන්නවද? எல்லா அணுகுண்டுக்கும் வாக்க வல்லமுள்ள ஆயுதம் என்ன தெரியுமா? සියලුම පුපුරන බෝම්බවලට වඩා බල සම්පන්න ආයුධය මොකක්ද දන්නවද? ஜெபம் ஐயா. යාඥාව. ஜெபம் என்ன செய்கிறது தெரியுமா? යාඥාව මොනවද කරන්න කියලා දන්නවද? உங்களையும் பரலோக தெய்வத்தையும் இணைக்கிறது ஐயா. ඔබවත් ස්වාර්ගික දෙවියන් වහන්සේවත් සම්බන්ධ කරනවා. நீங்கள் பரலோகத்தோடு இணைக்கப்படும் பொழுது ඔබ ස්වාර්ගයත් එක්ක සම්බන්ධ වෙද්දී சாத்தான் உங்களை அடைத்து வைக்க முடியாது. සාතාන් ඔබ හිර කර දවන්න බෑ. அங்கே விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். ඒ ඇතිලිවන්තයන් යාඥා කරනවා. இங்க உள்ளே யார் இருக்கிறது? பேதுரு இருக்கிறார். කවුද ඇතුලේ ඉන්නේ? පේත්‍රස්. அடுத்த வார்த்தை இப்படி வருகிறது. ඊළඟ වචනේ මෙසේ පවසනවා. හෙරෝද් ඔහු පිටතට ගෙනෙන්නට සිටිය දාට ප්‍රථම රාත්‍රියේදී පේතුරුස් දම්වැල් දෙකක් බඳිනු ලැබ හේවායින් දෙදෙනෙකු මැද නිදන් වුණේය. රැකවල්ලු දොර ඉදිරියේ හිරගේ රැක සිටියෝය. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரப்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலை காத்துக் கொண்டிருந்தார்கள். மற்ற கைதிகள் எல்லாம் ஒரு சங்கிலி போட்டு தான் கட்டி. බලන්න අනෙක් සියලුම අයව එක දම්වැලකින් තමයි ගැටගන්නේ. ஆனா இந்த சிறை கைதிக்கு 2 சங்கிலி போட்டுட்டாங்க. නමුත් මේ විත්තිකවල දම්වැල් දෙකකින් බැඳ තමයි. உலகத்தின் ஜனங்களை கட்டுற நேரம் பிசாசு ஒரு சங்கிலியில தான் கட்டுவான். ලෝකේ ජනයාව බැඳ තබද්දි එක දම්වැලකින් තමයි යන්නේ. ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 சங்கிலி போடுவாங்க. නමුත් ස්වාමීන් වහන්සේගේ දරුවන්ට දම්වැල් දෙකක්. காரணம் என்ன தெரியுமா? අයි දන්නවද? ඒ பிசாசுக்கு தெரியும். යක්ෂයාට දන්නවා. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டபுள் வல்லமை இருக்கு. ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් කියලා දෙගුණාකාර බලය. வல்லமை டபுளா இருக்குயா. ඒ බලය දෙගුණාකාරයක් වෙනවා. மக்கள் இருக்குங்க, சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ළඟින් ඉන්න බලකඩ ඔබ සාමාන්‍ය කෙනෙක්. வல்லமை பொருந்தியவர்கள். බල සම්පන්න வல்லமை பொருந்தியவர்கள் இருக்கிற இடத்துல குதித்தெழுகிற ஹalleluya.
ඒ දම්වැල් දෙකකින් බැඳ තියෙනවා. ஒரு ஆளுக்காக ரெண்டு சங்கிலி மாத்திரமல்ல. එක තැනැත්තෙක් උදෙසා දම්වැල් දෙකක් පමණක් அடுத்த නෙවෙයි. வார்த்தை இப்படி வருகிறது. ඊළඟ වචනේ තවත් මේ විදිහට කියනවා. யாரு பக்கமும் காவல் இருந்தாங்க. හැම පැත්තෙන්ම මොනවාකව දාලා ரெண்டு காவல்காரங்க இல்ல, 4 பக்கம் காவல். ඒ දෙන්නෙක් නෙවෙයි හතර පැත්තෙන් හතර දෙනෙක් රැකවල ඉන්නවා. உங்களுக்கு எத்தனை பக்கத்துல இருந்து விரோதிகள் எழுப்புறாங்க? ඔබට කී පැත්තකින්ද විරුද්ධතාවය ஆண்டவருடைய නැගෙන්නේ? பிள்ளைகளா இருந்தா ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් නම් இன்னும் பின்னும் ඔබගේ ඉදිරියෙන් පස්ස வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குல இருந்து எல்லாம் வருவாங்க. උත්තර දකුණ නැගෙනහිර බස්නාර මේ හැම පැත්තෙම වෙනවා. எதுக்கு வருவாங்க தெரியுமா? මොනවද දෙන්නේ දන්න? கதவை திறக்காம பாதுகாப்பு. දොර අදින්න නැතුව බලාගන්න. நீங்க உள்ளுக்கே இருங்க, நாங்க வெளியே வச்சு பூட்டிட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். ඔබ ඇතුළේ ඉන්න අප එළියේ ඉඳලා වහලා බලාගන්න. 4 பக்கத்திலே பூட்டி காவல்காரர்கள் நிற்கிறார்கள். සිව් පැත්තෙම වහලා ඒ රැකවල් වෙතන ඉන්නවා. இப்ப பேதுரு உள்ளே இருக்கிறான். දැන් පේත්‍රස් ඇතුළේ ඉන්නවා. பேதுருக்கு ஒரு காரியம் தெரியும். පේත්‍රස් එක දෙයක් දන්නවා. நான் தனியாக இல்லை, මම තනියම නෙවෙයි. என் குடும்பம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. මගේ පවුල பக்கத்தில் යාන්ත්‍රණය இருக்கிறவங்க சொல்லுங்க, ළඟින් කෙනාවල් நீங்க சபைக்கு வந்தால் ඔබ සභාවට நீங்க ආවොත් தனியாக அல்ல, ඔබ තනියම නෙවෙයි. உங்களுக்கு ஒரு பெரிய குடும்பமே ஆண்டவரே ඔබ தெரியும். විශාල පවුලක් මත ஹalleluya. Hallelujah. உங்களுக்காக போராட ஒரு குடும்பமே ඔබ இருக்கிறது. උදෙසා පොරවදින්න විශාල පවුලක් මත වෙනවා. 4 பக்கத்திலும் காவல்காரர்கள் இருந்தார்கள். ඒ හතර පැත්තෙම රැකවලු සිටියා. 2 சங்கிலினால் பூட்டப்பட்டிருக்கிறது. දම්වැල් දෙකකින් බැඳ තිබුණා. அடுத்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். ඊළඟ වචනේ කියවත් ඉස්සවන් දෙමු. එවිට ස්වාමීන් වහන්සේගේ දූතයෙක් ඔහු ළඟ සිටියේය. ආලෝකයක් කාමරයේ බැබළුනේය. ඔහු පේතෘස්ගේ ඇලයට ගසා ඔහු පුදුවමින් ඉක්මනින් නැගිටින්නයි කීය. ඔහුගේ දම්වැල් අත්වලින් ගැලවී වැටුනේය. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தது. ස්වාමීන් වහන්සේගේ දූතය එතනට ඇවිත් සිටියා. ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எந்த தூதன் வருவான் தெரியுமா? ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් ඉන්න ස්ථානට මන දූතය வெளிய கதவை அடைச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க காவல்காரங்க எல்லாம். එළියේ රැකවල්ලු දම වහගෙන බලාගෙන ඉන්නවා. அடைத்த கதவுக்குள்ளே தூதன் வந்து விட்டான். ඒ වැසුණා ඒ ඇතුළට ආවා. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? දෙවචනේ මොනවද அங்கே කියන්නේ? பெரிய ஒரு வெளிச்சம் வந்ததாம். ලොකු ආලෝකයක් පැමිණියා. தூதன் வந்தோடனே வெளிச்சம் வந்தது. ඒ දූතය ආපු ගමන් ආලෝකයක් පැමිණියා. சிறைச்சாலையில் அநேக பேர் இருந்திருப்பார்கள். ඒ සිරගෙදර බොහෝ අය ඉඳලා ඇති. அநேக சிறைக்கைதிகள் இருந்திருப்பார்கள். බොහෝ ඒ සිරකරුවන් ඉඳලා ඇති. அவங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் வரலையா? ඔවුන් කාටවත් ඒ ආලෝකය ආවේ அவங்க නැහැ. இருள தான் இருக்கிறாங்க. ඔවුන් තාමත් අඳුරේනවා. ஆனா அவர்கள் மத்தியில ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். නමුත් ඔවුන් මැද එක දේව මනුෂ්‍යෙක් அந்த ඉන්නවා. ஒரு மனுஷனுக்காக ඒ එක මනුෂ්‍ය උදෙසා பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். ස්වාමීන් සිට දූතෙක් ස්වාමීන් වහන්සේ ஹalleluya! இந்த ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தார். ඔබ ස්වාමීන් වහන්සේගේ දරුවෙකු නම් இங்க ஒரே ஒரு விசுவாசி தான் உங்க கம்பெனில இருக்கலாம். ඔබගේ සමාගම එක්කම ගැදෙලවන්දේ කියන පුළුවන්. நீங்க உங்க கம்பெனில ஒரே ஒரு விசுவாசி. ඔබගේ සමාගමේ එක්කම ගැදෙලවන්දේ. நான் ஒரு காரியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். එක දෙයක් කියන්න ඇවිත් සිටින්නේ. இந்த ஒரே ஒரு நபருக்காக මේකම එක පුද්ගලයෙක් දෙස්සා. வெளிச்சத்தின் தூதனை கர்த்தர் அனுப்புவார். ආලෝකයේ දූතය ස්වාමීන් වහන්සේ. ஹalleluya! எல்லாருக்கும் இருள் இருக்கும் பொழுது இவனுக்கு வெளிச்சம் வந்து விட்டது. දෙනා වඳුරේ ඉන්නකොට මේ කෙනාට පමණක් ආලෝකය පැමිණුණා. தூதன் வந்து தட்டுறான். දූතය ඇවිත් අඩු කරනවා. பேசுறான். කතා කරනවා. என்ன சொல்றான் தெரியுமா? මොනවද කියන්නේ දන්නවද? வாசிப்போம். කියවමු. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. சீக்கிரமா எழும்பு பேசுறான் தூதன். ඉක්මනින් නැගිටින්නයි කියලා දූතයා කියනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා நான் இந்த කරන්න. வசனத்தை வாசிக்கிற நேரம் இப்படி யோசித்து பாருங்க. මම මේ වචනේ කියවද්දි මෙසේ කල්පනා பேதுரு කරනවා. தனியாவா சிறைச்சாலையில் இருந்திருப்பான். පේත්‍රස් තනියම දිරගෙන ඉඳලා எல்லாருக்கும் ஒரு சங்கிலி, இவனுக்கு 2 சங்கிலி. සියලු දෙනාටම එක දම්වැලක් මෙයාට දම්වැල් දෙකක්. அநேக சிறைக்கைதிகள் இருந்திருப்பாங்க. බොහෝ සිරකරුවන් ඉඳලා ඇති. தூதன் பேசும் பொழுது දූතයා කතා කරද්දී வேற யாருக்கும் கேட்கல. වෙන කාටවත් ඇසුන්නේ නැහැ. தேவ மனுஷனுக்கு மாத்திரம் தான் அந்த சத்தம் கேட்டது. දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයට පමණයි යන්නේ. ஹalleluya! Hallelujah. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தால் ඔබ ස්වාමීන් වහන්සේගේ දරුවෙකු නම් ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். උන්වහන්සේ කතා කරන්නේ ඔබට පමණයි ඇහෙන්නේ. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනාට කියන්න. நீங்க விசேஷித்தவர். ඔබ විශේෂ වූ කෙනෙක්. ஹalleluya! Hallelujah. ஹalleluya! Hallelujah. பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை அனுப்பி உன்னை தாங்கிக் கொள்ளுகிற தெய்வம். உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை மறந்து விடுங்க. ඔබගේ වාතාවරණය කුමක්ද යන්න අමතක කරන්න. உங்களுடைய சூழ்நிலை வேலை செய்கிற
විහාරස්ථානයේ ඔබගේ පෞල් ජීවිතය මොනම වේවා. நீங்க இயேசுவின் பிள்ளையாய் இருந்தால் ඔබ යේසුස් වහන්සේට දරුවෙක් නම් உங்களுடைய சூழ்நிலை மத்தியிலே அவர் வருவார். ඔබගේ වාතාවරණයේ මැදට උනොස් වෙනවා. தூதர்கள் அந்த சங்கிலியை உடைக்கல. ඒ දූතයන් දඟල් කැඩුවේ නැහැ. பேசினாங்க, කතා කළා. எழும்புன்னு சொன்னாங்க. නැගිටින්නයි කිව්වා. ஒரு வார்த்தை சொன்ன உடனே එක වචනයක් කිවිගසේ சங்கிலிகள் இரண்டும் தானாக கலந்து දම්බල දෙකම ඉබේම ගැලවුණා. மற்ற சிறைக்கைதிகள சங்கிலி அப்படியே இருக்குது. අනිත් සෙවගතුන්ගේ දම්වැල් එහෙමම තිබෙනවා. இப்ப காவல்காரர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். දැන් මේ බොරකාවෙන් බලාගෙන எல்லா සිටිනවා. சிறைக்கைதிகளும் தூங்குறாங்க. ඔක්කොම සෙවගාවෙන් නිදි. சத்தம் இவனுக்கு மாத்திரம் தான் கேட்கிறது. මන්ද මෙයාට පමණ ඇස්සෙන්නේ. இவனுடைய ரெண்டு சங்கிலியும் கடந்து விடுகிறது. මෙයාගේ ඒ දම්වැල් දෙකම බිමට වැටෙනවා ගැලවිලා. ஆண்டவர் ஒரே வார்த்தையிலே ස්වාමීන් වහන්සේ එකම වචනයකින් உங்களுடைய சங்கிலிகள் இந்த காலவெளியிலே அகன்று දම්වැල් සියල්ලම මාසිමත් කරනවා. எப்படிப்பட்ட சங்கிலினால் ඒ கட்டப்பட்டிருக்கிறது? මොනම දම්වැලක් වෙන්නට පුළුවන්. பாரம்பரிய சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். පාරම්පරික දම්වැලකින් ඔබ බැඳී සිටින්න පුළුවන්. அநேகரை கட்டி வைத்திருக்கிறார்கள். බොහෝ අය ඔබ බැඳ තබාදී වෙනවා. இயேசு தூதர்களை அனுப்புகிறார். යේසුස් වහන්සේ දූතයන් යවනවා. ஏனென்றால் நோவாக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார். උන්වහන්සේ දූතයන් යවනවා. வார்த்தையோடு அனுப்புகிறார். වචනයක් සමග යවනවා. இப்ப வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது දැන් මේ වචන අස්සාගෙන ඉන්නේ. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනා බලන්න. சங்கிலிகள் உடைகிறது. දම්වැල් කඩනවා. சங்கிலிகள் உடைகிறது. ඒ දම්වැල් කඩනවා. உங்களுடைய கட்டுகள் நீங்குகிறது. ඔබගේ බැඳුම් ඉවත් වෙනවා. வியாதி மாறுகிறது. ඒ රෝගය වෙනස් වෙනවා. எங்களுடைய தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. අපගේ දෙවියන් වහන්සේ සාමාන්‍ය කෙනෙක් அவர் නෙවෙයි. இயற்கையை அப்பாற்பட்டவர். උන්වහන්සේ ස්වභාවයක් තරණය කරනවා. மகத்தான காரியங்களை செய்கிறார். මහත් වූ දේවල් කරනවා. சங்கிலி எல்லாம் ஒட்டனே ඒ දම්වැල් කැඩුණු විගසින් இப்ப பேதுரு எழும்புறான். දැන් පේතරුස් නැගිටිනවා. பேதுரு நினைக்கிறான் இது சொப்பனமோ தெரியல. පේතරුස් හිතනවා මේක සිහිනයක්ද දන්නේ නැහැ. ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது ස්වාමීන් වහන්සේගේ කාරණාවක් බලද්දී எங்களுக்கும் அப்படிதான் யோசனை வரும். අපටත් ඒව තමයි කල්පනා இது වෙන්නේ. உண்மைக்கு நடக்குதா இல்ல கனவுதான் මේක காணும். ඇත්තට සිදුවෙන දෙයක්ද නැත්නම් මේක සිහිනයක්ද? பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, ළඟින් ඉන්න කෙනා බලලා කියන්න இது கனவு இல்ல, මේක සිහිනයක් නෙවෙයි. உண்மை சம்பவம். මේ සත්‍ය සිදුවීම. ஹalleluya. හalleluya. அடுத்த வார்த்தையை வாசிக்க கேட்க. අනිත් පදය අපි කියමු. දූතයා ඔහුට කතා කොට ඉඟටිය මැද වහන් තබා ගන්නයි කීවේය. ඔහු එසේ කෙළේය. නුඹේ සලුව ඇඟලාගෙන මා පස්සේ වරන්නයි ඔහුට කීවේය. ඔහු පිටත්ව ඌ පස්සෙන් ගියේය. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். ரெண்டு காரியத்தை செய்ய சொல்றான். කාරණා දෙකක් කරන්නයි කියනවා. அறையை கட்டிக்கொள். ටිකටිය බැඳගන්න. ஃளைட்ல ஏறணும்னா என்னத்தை கட்டிக்கொண்டு ඔබ சொல்லுங்க. ෆ්ලයිට් එකට නැග්ගම මොකද්ද දාන්නේ කියන්නේ? என்ன கட்டிக்கொண்டு? මොකද්ද දාන්නේ කියන්නේ? சீட் பெல்ட் போட்டுக்கொள். සීට් බෙල්ට් එක දාන්න ඕනේ. காரணம் என்ன தெரியுமா? හේතුව அங்க இங்க அசைற நேரம் ஃளைட் ඒ නිමේලේ ෆ්ලයිට් එක සෙලවෙද්දී நீங்க அசையக்கூடாது. ඔබ සෙලවෙන්න ඕනේ. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, ළඟින් ඉන්න කෙනාට කියන්න அறையை கட்டிக்கொள்ளுங்க. ඔබගේ එකට බැඳගන්න. பெல்ட் இல்லாதவங்க பெல்ட் போட்டுக்கொள்ளுங்க. බේස් නැත්නම් බෙල්ට් එක දාගන්න. அதனால தான் நான் டைட்டா பெல்ட் போட்டுட்டு ඒ வந்திருக்கேன். නිසා තමයි මම තදට බෙල්ට් එක දාගෙන நல்ல ආවේ. டைட்டா போட்டுக்கொள்ள வேண்டும். හොඳ ටයිට් එකට බෙල්ට් එක அங்க දාගන්න. இங்க அசையக்கூடாது. ඒක මේක එලවෙන්න ඕනේ නැහැ. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். பாதரட்சையும் போட்டுக்கொள்ளுங்க. පහවන් දාගන්න. ஹalleluya. හalleluya. இப்ப தூதன் வந்திருக்கிறான். இப்ப பேதுரு யோசிக்கிற என்ன நடக்குது? දැන් දූතය ඇවිත් ඉන්නවා. පේටරස් කල්පනා කරන මොකක්ද சொல்ல කරන්නේ? அறையை கட்டிக்கொள். එතනදි කියනවා එකට බැඳගන්න. அறை கட்சியை கட்டிக்கொண்டு பாதரட்சையை போட்டுக்கொள். එකට බැඳගෙන ඔබගේ පහවන් පැලඳ ගන්න. ஏன் பாதரட்சையை போடணும்? ඇයි ඔබ වහන් දාගන්න ඕනේ? வெளியே நடந்து போகிற நேரம் ஆணி குத்தக்கூடாது. එළිය ඔබ ඇවිදගෙන යද්දී ඇන ඇනෙන්න ඕනේ. கல்லெல்லாம் குத்தக்கூடாது. ගල් ඇනෙන්න ඕනේ නැහැ. மெதுவா நடந்து போக வேண்டும். ඉමින් ගමන් කරන්න. பாதுகாப்பா நடந்து போக வேண்டும். ආරක්ෂා කාර්යය යන්නට ඕනේ. ஆண்டவர்களை நடத்தும் பொழுது அது பாதுகாப்பு இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ අපව ගෙන යද්දී ඒ තුල රැකවරණය තිබෙනවා. நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் අපි මේ වචනේ දකිනවා එපිසෝඩ් පොතේ 6 அதிகாரம் 6 වෙනි පරිච්ඡේදයේ 14 15 වසනங்களுக்கு 14 15 වෙනි පදයන්හි එබැවින් නුඹලාගේ ඉඟටිය සැබෑකම නැමැති පටියෙන් බැඳගෙන ධර්මිෂ්ඨකම නැමැති ඩයවැස්ම පැනඳගෙන සමාදානයේ සුභාරංශිය සූදානම් නැති වහන් පයලා සිටපල්ලා. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே எதை கட்டினோம். கத்த சொல்கிறார்? சத்தியம் என்றதை கட்டிக்கொள்ளுங்க. කුමක්ද බැඳගන්න කියන්නේ සැබෑව කියන දේ. சும்மா சீட் பெல்ட் எல்லாம் போட்டா பத்தாது. නිකන් සීට් බෙල්ට් දැම්මට මදි. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, ළඟින් ඉන්න කෙනා බලලා කියන්න ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பெல்ட் கொஞ்சம் வித்தியாசம். ස්වාමීන් වහන්සේ අපිට දෙන්නා බෙල්ට් එක ටිකක් වෙනස්. ஹalleluya. හalleluya. சத்தியம் என்று
என்னதான பெல்ட் போட்டுக்கொள்ளுங்க. සදාව නැමැති ඒ බෙල්ට් එක දාගන්න. மத்ததெல்லாம் கட்டி வீசிடுங்க. අනිත් ඔක්කොම ගාවල සිස්ස. சத்தியம் என்றதான கட்சி கட்டிக்கொண்டு ඒ සදාව නැමැති එකට බැඳගෙන என்ன பாதரட்சையம் මොකක්ද වහන් சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை ஆயத்தம் என்னும் பாதரட்சை. සූදානම නැමැති ඒ පාවහන් சொல்றாரு பேதுருவை பார்த்து நீ ஆயத்தமாக. පේත්‍රොස් බලන සූදානම් වෙන්න. எதுக்கு ஆயத்தமாகணும் தெரியுமா? මොනවටද කියලා දන්නවද? கதவை திறக்க போகிறேன். දොර අරින්න යනවා. வெளியே போறதுக்கு ஆயத்தமாக. එළියට යන්න සූදානම්. பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க ஆயத்தமான கேளுங்க. ළඟින් ඉන්න යාළුවෝ සූදානම්. நிறைய பேர் ஆயத்தம் இல்ல கேளுங்க ஆயத்தமான கேளுங்க. ඔබ කිනේ සූදානම්ද කියලා අහන්න. நிறைய பேர் ஆயத்தம் இல்ல. ඔය සූදානම්. ஆயர் சொல்றார் ஆயத்தமாக. ස්වාමීන් වහන්සේ කියන සූදානම් වන්න. எதுக்கு ஆயத்தமாகணும் தெரியுமா? කුමකටද සූදානම් වෙන්න ඕනේ? பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ස්වාමීන් වහන්සේ பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். විශාල දෙයක් දෙවියන් වහන්සේ කරන්න යනවා. சத்தியம் என்ற மரக்கட்சியை போட்டுக்கொண்டு සබාව නැමැති එකට බැඳගන්න. சுவிசேஷம் என்பதான பாதரட்சியை ஷூஸ் போட்டுக்கொள்ளுங்க. සමාදානයේ සුභාරංචිය නැමැති පාවහන් දාගන්න. பக்கத்துல கேளுங்க சமாதானம் இருக்கா? ළඟින් ඉන්න ගානවල සමාදානෙ තිබෙනවද? இல்லாட்டி பரவாயில்லை. නැත්තම් කමක් නැහැ. இன்னைக்கு அந்த சமாதானம் போட்டுக்கொள்ளுங்க. අද ඒක දාගන්න. இன்னைக்கு போட்டுக்கொள்ளுங்க கால்ல. අද දාගන්න. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அந்த சமாதானத்தை தான் தருவாரு. ස්වාමීන් වහන්සේ අපි ඉස්සර ආවොත් ඒ සපත්තු තමයි දෙන්නේ. சமாதானம். සමාදානය. சுவிசேஷம். සුභාරංචිය. ஆயத்தம். සූදානම. இவன் போட்டுட்டான். මේක දාගත්තා. போட்டுட்டு தூதரை பார்த்திருப்பான். සදාන දූතය බලන් ඉන්නවා. அடுத்தது தூதன் என்ன சொல்ல போகிறான்? ඊළඟට දූතය මොනවද කියන්න යන්නේ? வாசிப்போம். කියමු. அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். ஹalleluya. தூதன் அது செஞ்சோன்னே දූතය කිව්වා ගමන් சொன்ன உடனே இவன் அதை செஞ்சிட்டான். දූතය කියපු ගමන් මෙයා කළා. இப்ப சொல்றாரு දැන් කියනවා நீ பெல்ட் போட்டா மட்டும் பத்தாது. ඔබ බෙල්ට් එක දැම්මට මදි. நீ பாதரட்சை போட்டா மட்டும் பத்தாது. ඔබ මේ පාවහන් දැම්මට පමණක් මදි. என்னத்தை போட்டுக்கொள்ளுவான்? මොකක්ද දාගන්න ඕනේ? அங்கி அணிந்து கொள். ඒ වස්ත්‍රය පැලඳ ගන්න. என்ன அங்கி தெரியுமா? මොකක්ද ඒ වස්ත්‍රය? ஆண்டவர் சொல்றாரு ஆயத்தம் என்று போறது இருந்தா ස්වාමීන් වහන්සේ කියලා සූදානම් ඇටට යනවා. பரிசுத்த அங்கியை தரித்துக் கொள்ள ශුද්ධ வேண்டும். වූ සළුව ඔබ පැලඳ ගන්න. பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க. ළඟින් ඉන්න කෙනා අහන්න. மேல போட்டிருக்கிறது பரிசுத்தமான கேளுங்க. ඔබ අගේ දාගෙන ඉන්න එක ශුද්ධයිද කියලා இந்த අහන්න. சூழ் பரிசுத்தமான கேளுங்க. මේ ඇඳුම ශුද්ධයිද කියලා අහන්න. ஆயத்தம் என்ற ஆண்டவர் கொடுக்கிறது பரிசுத்த அங்கியை. සූදානම් නම් ස්වාමීන් වහන්සේට දෙන්නේ ශුද්ධ වස්ත්‍රය. நல்ல பரிசுத்த அங்கியை போட்டுட்டு ශුද්ධ වූ ඒ සළුව දාගෙන சுவிசேஷத்துக்கு போகணும். සුභාරංචිය යහැකි. ரட்சிக்கப்படாம சுவிசேஷத்துக்கு போனா ஒண்ணுமே நடக்காது. ගැලවීම නොලැබ සුභාරංචිය ගියන් කියලා කිසිවක් වෙන්නේ නැහැ. பரிசுத்த அங்கியை போட்டுட்டு போனா தான் ශුද්ධ වූ ඒ සළුව දාගෙන பார்க்கிறவனுக்கு தெரியும் நீங்க வித்தியாசம் என்று. බලන කෙනාට දැනෙන්නේ ඔබ වෙනස් වූ කෙනෙක් කියලා. ஹalleluya. இப்ப எல்லாம் போட்டுட்டான். මේ ඔක්කොම දාගත්තා. දූතයා විසින් කරන ලද දේ ඇත්තක් බව ඔහු නොදැන තමා දර්ශනය දකින්නේ යයි සිතුවේය. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர் சொப்பனம் காண்கிறதா நினைக்கிறான். එයා සිතන්නේ දර්ශනයක් තමයි දකින්නේ. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பேதுரு இப்ப சிறைச்சாலையில இருக்கிறான். ටිකක් හිතා බලන්න දැන් පේත්‍රස් සිරගෙදර ඉන්නවා. ஹேரோது ராஜா அடுத்த நாள் அவனை கழுத்தை வெட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். හේරෝද් රජු අනිත් දවස්වලදී ආයේ බෙල්ල කපා දමන්නට සූදානම් ඉන්නවා. அடுத்த நாள் தூக்கு தண்டனைனா சிறைச்சாலையில நித்திர வருமா? ඊළඟ දවසේ එල්ලුම් ගහනම් මේ ඉරගෙදර නින්දයයිද? இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்தா அடுத்த நாள் விசா கேன்சல். අද නොටිස් එකක් දුන්නොත් ඊළඟ දවසේ වීසා එක කැන්සල්. அப்பயே தூக்கம் வராது. தேவலாவே பின்ன என்ன? ஆனா சிறைச்சாலையில அடுத்த நாள் கழுத்தை வெட்ட போறேன்னு சொன்னா தூக்கம் வரும். නමුත් සිරගෙදර අනිත් දවසේ බෙල්ල කපනවා කියලා දැනගෙන නිදිනවා. ஆனா பேதுரு நல்லா தூங்கி இருக்கிறான். පේත්‍රස් හොඳට නිදි. நல்லா தூக்கம் இருக்கு. පේත්‍රස් හොඳට නිදි. காரணம் என்ன தெரியுமா? ඒක මොකද්ද දන්නවද? பேதுருக்கு தெரியும். පේත්‍රස්ට දන්නවා. பேதுருக்கு தெரியும். පේත්‍රස්ට දන්නවා. பரலோகத்துல வாழ்ந்து வராம ස්වාමීන් වහන්සේ எனக்கு ஒரு மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. ස්වාමීන් නියෝගයේ එන්නතෝ කිසි මිනිසෙක් මට කිසිවක් කරන්න බෑ. ஹalleluya. හalleluya. வேல போறது நிக்கிறது இங்க இல்லையா? වැඩ යන එක නැති එක මෙහි නෙවෙයි. ஸ்பான்சர்ட கையில இல்ல. ස්පොන්සර් ගාතේ නෙවෙයි. ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. ස්වාමීන් වහන්සේ ගාතේ ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார்.
එනිසා ඔදින් නිදාගෙන හිටියා. ஊதுனவரை எழுப்பி வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நீ யோசிச்சீங்கன்னா சொப்பனத்துல தான் நடக்கிறேன் போல. මේ නිදාගෙන ඉන්න කෙනාව නැගිට්ටෝල එළියට ගෙනන වෙලාවේදී කල්පනා කරන මේ ඔක්කොම දර්ශනයක්ද කියලා. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනාට කියන්න இது சொப்பனம் இல்ல. මේක දර්ශන සිහිනයක් නෙවෙයි. මේ සම්බවන. මේ සත්‍ය සිදුවීම. இது சத்தியம். ඒක සත්‍යයි. ஹalleluya. ஹalleluya. ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். මාත්‍රිකාද අදටත් මගේ ස්වාමීන් වහන්සේ ජීවමානයි. தேவனுடைய தெய்வம் உங்களுடைய நெருங்கிய தெய்வம். පේත්‍රස්ගේ දෙවියන් වහන්සේ ඔබත් මගේ දෙවියන් වහන්සේ. இப்ப வெளியே வரும்பொழுது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? දැන් එළියට පිටතට එද්දී වෙන සිදුවේ මොකක්ද දන්නවද? பேதுரு நடந்துக்கிட்டு வா. දැන් පේත්‍රස් ඇවිදගෙන එනවා. அங்க காவக்காரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. එතන රඟවල්කාරයෝ ඉන්නවා. இந்த நாட்கள்ல துப்பாக்கி, அந்த நாட்கள்ல ஈட்டியோடு தான் இருந்தாங்க. දැන් මේ කාලේ දුක්කෝ ඉන්නවා ඒ කාලේ දුනු ඊතල සමග ඉන්නේ. எல்லாரும் ஆயத்தமா இருந்தாங்க. සියලු දෙනා සූදානම් සිටියා. ஆனா முதல் கதவுல வந்த உடனே නමුත් පළවෙනි දොරට ආපු ගමන් கதவு தானா திறந்துச்சு. දොර නිකන් ඇරුණා. இரண்டாவது கதவுல வந்த உடனே දෙවෙනි දොරට ආපු ගමන් தானா திறந்துதான். නිකන් ඇරුණා. அப்ப இந்த காவக்காரங்க என்ன செஞ்சிருப்பாங்க? එහෙනම් මේ රඟවල් කරන අය මොනවද කළේ? நான் நம்புறேன் அவங்க கண்ணை முடிச்சு பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. මම හිතන්නේ අලස්සරේම බලන් ඉඳලා. ஆனால் இவன் நடந்து போவது அவர் கண்களுக்கு தெரியல. නමුත් මො ඇවිදගෙන යන්නේ அது தானையா அற்புத தெய்வத்தின் நேர்மை. ඒ තමයි ආස්කමේ දෙවියන් වහන්සේගේ වැඩේ. எத்தனை பேர் கதவு மூடி வச்சிருந்தாலும் பரவாயில்லை. කීදෙනෙක් ඔබේ දොරවල් වහන තිබුණත් කමක් නැහැ. ஆண்டவர் திறக்கிறத மனுஷன் அறியாதவர்கள். ස්වාමීන් වහන්සේ විවර කරන එක මනුෂ්‍ය දන්නේ නැතුව ඉන්නවා. அவர் he's a supernatural God. இயற்கைக்கு அப்பாற்பட்டவரையா. ස්වභාවයෙන්ම එහා උතනන් වහන්සේ උන්වහන්සේ. கதவு தானா திறந்துச்சு. ඒ දොර ඉබේම යනවා. பிசாசு எவ்வளவு கஷ்டப்பட்டு பூட்டி இருப்பான். යක්ෂයා කොච්චර අමාරුයි වහලද? எத்தனை காவல்காரங்க போட்டிருப்பான். කොච්චර මොදකාරින් යදවල சங்கிலியை போட்டிருப்பான். දම්වල කොච්චර දාලා ஏரோது ராஜா பார்த்துட்டு இருக்கிற அடுத்த நாள் இவனை கொலை செய்ய வேண்டும். හේරෝද් රජු බලාගෙන ඉන්නවා අනිත් දවස් මෙයා මරන්නට ඕනේ. ஏரோது ராஜா அடுத்த நாளுக்கு தான் பிளான் பண்ணான். හේරෝද් රජු අනිත් දවසට සැලසුම් කළා. ஆனா எங்கட ஆண்டவர் எப்படி தெரியுமா? නමුත් අපගේ ස්වාමීන් වහන්සේ කොහොමද? முதல்ல பிளான் பண்ணிட்டாரையா. ඊට කලින්ම plan කරා. ஹalleluya. ஹalleluya. හalleluya. எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது அங்க இருக்கையா. අපගේ ජීවිතේ නිර්ණය වීම එහිදී වෙන්නේ. எங்க எந்த உத்தியோகத்துல எந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று பரலோகம் தான் தீர்மானிக்கும். කොහෙද මොන රැකියාවේ කොහොමද ඉන්න ඕනේ ඒ සියල්ලම නිර්ණය වෙන්නේ ස්වර්ගයෙන්. பிசாசு பிளான் பண்றதுக்கு மேல ஆண்டவர் எங்கட பிளான் பண்ணிட்டான். යක්ෂයා සැලසුම් කරන්නට ඉස්සලා ස්වාමීන් වහන්සේ සැලසුම් කරා. பக்கத்துல இருந்து கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க. ළඟින් ඉගෙන බල සන්තෝෂයෙන් කියන්න. நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா ඔබ යේසුස් වහන්සේට දරුවෙක් නම් கவலைப்படாதீங்க. ඔබ දුක් වෙන්න එපා. அங்க வந்து தீர்மானிச்சுட்டாரு. එහෙදී උන්වහන්සේ பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. යක්ෂයාගේ சாத்தானுக்கு ආධිපත්‍යය அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு வல்லமை இல்லை. යක්ෂයාට කිසි බලයක් නැහැ. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். උන්වහන්සේ සර්ව බලධාරී කෙනෙක් වහන්සේ. அடுத்த நாளுக்கு ஏரோது ராஜா பிளான் பண்றான். ஆண்டவர் முதல் நாளே பிளான் பண்ணிட்டார். අනිත් දවසේ ඒ රජු සැලසුම් ස්වාමීන් වහන්සේ ඊට කලින් සැලසුම් කළා. வெளியே போற நேரம் கதவெல்லாம் திறந்து கொடுத்துச்சு. එළියට යන විට දොරවල් පවා විවෘතුණා. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ඉස්සෙල්ලා මම මේ දේ කිව්වා. பிசாசு அடக்கிறவன், යක්ෂයා වහනවා, அவன் கட்டுகிறவன். ඔව් බඳිනවා. எங்களுடைய ஆண்டவர் வேலை என்ன தெரியுமா? නමුත් අපගේ ස්වාමීන් கட்டை වහන්සේ உடைக்கிறவன், කඩනවා. அவனை திறக்கிறவன், புது வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவன். මාර්ගය පිළියෙල කරනවා. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ළඟින් ඉන්න කෙනාට කියන්න புது வழி ஆயத்தமா இருக்கு. අලුත් මාර්ගයක් සූදානම් நீங்க වෙනවා. ஆயத்தமாயா? ඔබ යන්න සූදානම්ද? நீங்க ஆயத்தம் என்றால் ඔබ සූදානම්. என் இயேசு ஆயத்தம். යේසුස් වහන්සේ සූදානම්. ஹalleluya. හalleluya. கதவெல்லாம் திறக்கப்பட்டது. දොරවල් විවර වුණා. இப்ப வெளியே போகலாம். දැන් එළියට යනවා. வெளியே போயிட்டு பாவனுக்கு யோசனை என்ன தெரியுமா? දැන් එළියට ගියා මොකද්ද ඒ இப்ப කල්පනා? சகோதர சகோதரிகளா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. සහෝදර සහෝදරයන් යාචනා කරගෙන போய் ඉන්නවා. அவங்களை பார்ப்போம். ගින් බලමු. அவங்களை போய் சொல்ல போகிறேன். ඒක කියමු. என்ன சொல்ல போகிறேன்? මොනවද කියන්න යන්නේ? உங்களுடைய ஜெபத்துக்கு என் தேவன் பதில் கொடுத்தார். ඔබගේ යාචනාවට වගේ දෙවියන් වහන්සේ පිළිතුරු දුන්නා. போய் ஜெபிக்கிற இடத்துல கதவை தட்டுறான். යාචනා කරන ස්ථානයේ දොර තට්ටු කරනවා. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் ක්‍රියා 12 වෙනි පරිච්ඡේදය 12 වෙනි පදයේ සිට ඔහු ඒ ගැන කල්පනා කොට මාක් නම් ලත් යොහන්ගේ මල වූ මාරියාගේ ගෙදරට පැමිණියේය. එහි බොහෝ දෙනෙක් රැස්ව යාක්ෂා කරමින් සිටියෝය. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள்.
இப்ப அநேகர் கூடி அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். දැන් බොහෝ අය රැස්ව යාච්ඡා කරගෙන ඉන්නවා දැන්. அவங்களுக்கு தெரியும் என்னுடைய சகோதர சகோதரிகள் எனக்காக ஜெபிக்கிறாங்க. ඔන්න දන්නවා දැන් මේ මගේ සහෝදර සහෝදරයන් අවදෙසා යාච්ඡා කරනවා அடுத்த කියලා. வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ඊළඟ වචනේ මෙසේ කියනවා. ඔහු පිටදොරට තට්ටු කළ විට රොදාම් නම් තරුණියෙක් බලන්නට ආවාය. ඈ පේතුරුස්ගේ කටහඬ ඇඳින ප්‍රීතිය නිසා பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்றுக்கக்க வந்தாள். பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். ඈ පේතුරුස්ගේ කටහඬ හැඳින ප්‍රීතිය නිසා දොර නෑර ඇතුළට දිව ගොස් පේතුරුස් ළඟ දොර නග සිටින බව කීවාය. නුඹට ඔල්නාදයයි ඔහු කීවෝය. නමුත් ඔහුමයි සහතික කොට කීවාය. ඒ ඔහුගේ දේවදූතයයි ඔහු කීවෝය. නමුත් පේතුරුස් තට්ටු කරමින් සිටියේය. ඔහු දොර ඇරිය කල ඔහු දැක විස්මිත වූහ. அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றால் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னம் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தையும் அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தி யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவீங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். ஹalleluya ஹalleluya. போய் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ගිහිල්ලා දොර තට්ටු කරන් ඉන්නවා. அங்கே ரோதை என்பதான ஒரு பெண்மணி கதவு கிட்ட வர்றா. එතන රෝදානා කියන තරුණිය දොර ළඟට එනවා. பேதுருவின் சத்தத்தை கேட்ட உடனே පේත්‍රස්ගේ අඬ ඇසුරු அவன் විදිහට விசுவாசித்து விட்டான். அவன் விசுவாசித்துட்டு විශ්වාස කරලා உள்ளுக்கு போய் சொல்றா பேதுரு வந்துட்டான். ඇය ගිහලා කියනවා පේත්‍රස් සමිතිය ඉන්නවා. அப்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன சொன்னாங்க? යාච්ඡා කරන් හිටියා මොනවද කියලා. பேதுரு தான சிறைச்சாலையில இருக்கிறாங்க. පේත්‍රස් ඉන්නේ ඉරගෙදර. அவன் எப்படி இங்க வந்தான்? ඔව් කොහොමද මේට ඉන්නේ? நீ என்ன பெதட்டுறியா? ඔබට ඔල් මොනවද? என்ன நீ சொல்ற? මොනවද කියන්නේ මේ? அவன் சொல்ற உண்மையாவே பேதுரு தான் வந்தான். ඇත්තටම පේත්‍රස් තමයි ආවේ කියලා කියනවා. திரும்ப பேதுரு கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறான். නැවතත් පේත්‍රස් තට්ටු කරගෙන ඉන්නවා. கதவு திறந்த உடனே දොර ඇරපු ගමන් பேதுரு உள்ளே வந்து පේත්‍රස් ඇතුළට ඇවි சாட்சி சொல்லுகிறான். සාක්ෂි දරනවා. சாட்சி சொல்லுகிறான். சாட்சி කියනවා. கர்த்தர் செய்த காரியத்தை சாட்சி சொல்லுகிறான். වහන්සේ කළා උදේ සාක්ෂි. ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய கதவை திறந்த உடனே ඔබගේ දොර ඇරපු විගස්නේ நீங்க மத்தவங்களே சாட்சி சொல்றீங்களா? ඔබ අනේකයි සාක්ෂි දරනවා. இல்ல நான் பெற்றுக்கிட்டேன் பேசாம இருக்கீங்க. නෑ මම ලබා ගත්තයි කියලා පාඩු ඉන්නවා. சொல்லுங்க பாப்பா. කියන්න බලමු. பக்கத்துல வந்து சொல்லுங்க. ළඟින් කෙනාට කියන්න. உங்களுக்கு ஆண்டவர் கதவை திறந்தா ඔබට ස්වාමීන් වහන්සේ දොරක් ඇවිල්ලා சங்கிலியை உடைத்தார். දම්බල් කැඩුවොත් ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். යාච්ඡාට පිළිතුරු දුන්නොත් சும்மா இருக்காதீங்க. නිකන් ඉන්න එපා. அடுத்த ரூம்ல போய் අනිත් කාමරේට கதவை ගිහිල්ලා தட்டுங்க. දොර තට්ටු அவங்க என்ன කරන්න. சொல்லுவாங்க தெரியுமா? ඔවුන් මොනවද කියන්නේ உங்களுக்கு දන්නවද? பைத்தியமா? ඔබට පිස්සුද? நீங்க திரும்ப சொல்லுங்க. ඔබ නැවතත් කියන්න. பைத்தியம் இல்ல. පිස්සු නෙවෙයි. பைத்தியம் இல்ல. පිස්සු නෙවෙයි. அடைக்கப்பட்ட வாசல் திறந்தது. රචනාව ප්‍රතිවිරුද්ධ වුණා. ஹalleluya. හalleluya. மற்றவங்க விசுவாசிக்கிறவர்கள் தட்டுங்க. අනිත් අය විශ්වාස කරනත් එක් තට්ටු කරන්න. வேதம் சொல்லுகிறது දේව වචනේ කියනවා. தட்டுங்கள் திறக்கப்படும். තට්ටු කරන්නාට විවර වෙයි. ஏன் திறக்கப்படல இன்னைக்கு? ඇයි අද විරුද්ධ වුනේ ஏன் නැත්තේ? எத்தனை பேர் குடும்பங்களை திறக்கப்படல? ඇයි අද බොහෝ අයගේ පවුල්වල මේ විරුද්ධ වුනේ නැත්තේ? தட்டல. තට්ටු කළේ නැහැ. பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் அப்படி தட்டி சொல்லுங்க. ළඟින් தட்டுங்க. තට්ටුවක් දාලා කියන්න තට්ටු කරන්න. தட்டுகிறாங்க. ஹalleluya. හalleluya. தட்டுல கரப்பாறையா. තට්ටු කළොත් හැදෙනවා. ஆனா தட்டணும். නමුත් තට්ටු உங்களோட කරන්න. பிரச்சனை கொண்டு போய் தட்டுங்க. සමාජ ප්‍රශ්න වල තට්ටු කරන්න. அடைக்கப்பட்ட வாசலை திறந்து වැසුණු දොරවල් විරුද්ධ වෙනවා. எல்லாரும் களி கூர்ந்தார்கள். සියලු දෙනා ප්‍රතිමත් වුණා. அதோட முடிவடையவில்லை. ඒත් එක්ක නිමාවුනේ அவன் නැහැ. அந்த இடத்துல வருடத்துக்கு போகிறான். ඒ ස්ථානවල තවත් තැනකට යනවා. அப்படின்னா செய்தியால இருந்து சபைக்கு போயிருப்பான். එහෙනම් සේලිය ඉඳලා සානිය වලට ஒரு ගිහලා கேம்புக்கு சுவிசேஷம் சொல்லி அடுத்த கேம்புக்கு එක போயிருப்பான். කැම්ප් එකකට සුභාරංචි කියලා அනිත් කැම්ප් එකට ගිහලා பக்கத்துல சொல்லுங்க சும்மா இருக்காதீங்க. ළඟින් නිකන් ඉන්න එපා. ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. වාසය කළා යහපත අනිත් අයට அடுத்த කියන්න. வாரம் நிறைவேற நிரந்தரம் ஐயா. ඊළඟ සතියේ මේ තැන පුරාම அவர் පිළිගන්න. அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர். වැසුණු දොරවල් විරුද්ධ වෙයි. இதே காரியத்தை தான் ஏரோது இயேசுவுக்கு செய்தான். මේ කාරණාව තමයි ඒරොත් යේසුස් වහන්සේ කළේ. ஏரோது என்ன செஞ்சான் தெரியுமா? ඒරොත් මොනවද කළේ දන්නවද? இயேசுவை கொலை செய்ய தீர்மானித்தான். යේසුස් වහන්සේ මරන්නට තීරණය කළා. ஆனால் அவனால் முடியவில்லை. නමුත් ඔහුට බැරි වුණා. அவன் அடக்க பார்த்தான். ஆண்டவர் திறந்து கொடுத்தார். ඔහු වහන්නට බැලුවා නමුත් ස්වාමීන් වහන්සේ විරුද්ධ කළා දුන්නා. பிசாசு பார்த்தா அவரை கொலை செய்வோம். යක්ෂයා බැලුවා උන්වහන්සේ මරමු. கொலை செய்தான் தான்.
මැරුව තමයි. சிலுவையிலே கொலை செய்தான். කුරුසෙදි මැරුව තමයි. அடக்கம் பண்ணினது உண்மைதான். තත්පත් කළ එකත් ඇත්ත. பிசாசு கை தட்டிட்டு இருந்திருப்பான். යක්ෂයා පිළි ගාවන ඉඳලා නැති. எல்லாம் முடிஞ்சிச்சு. ඔක්කොම ඉවරයි කියලා. மத்த பக்கத்துல ஆண்டவர் கை தட்டிட்டு இருந்தார். අනිත් පැත්තේ ස්වාමීන් වහන්සේ පිළි ගාවන ඉඳලා නැති. மரணத்துக்கு அதிபதியாய் இருக்கிறாய். මරණයේ අධිපතියෙක් වෙන්න நீ පුළුවන්. மரணத்துக்கு அதிபதியாய் இருந்தாலும் මරණයේ අධිපතියෙක් වුණා. நான் ஜீவனுக்கு அதிபதி. මම ජීවන අධිපතිය. இயேசு ஜீவனுக்கு அதிபதி. යේසුස් වහන්සේ ජීවන අධිපතියා. பிசாசுவிட மூடி வச்சு கை தட்டணும் ஐயா. යක්ෂයා එතන බාල තියලා පිළි ගාවන ඉන්න පුළුවන්. பிசாசை பார்த்து சொல்லுங்க. යක්ෂයා වලලා කියන්න. நீ எவ்வளவு நாளைக்கு முடி வைப்பாய்? ඔබ කොච්චර දවසද වහගෙන ඉන්නේ? ஆண்டவர் திறக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. ස්වාමීන් වහන්සේ තමයි அருமை தேவஜனமே, යහපත් දේව ජනනී உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒருத்தர் தடையாய் வர. ඔබගේ ආශිර්වාදයේ එක්කෙනෙක්වත් බාධාවක් වෙන්නේ නැහැ. ஆனா நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கணும். නමුත් ඔබ ස්වාමීන් වහන්සේ එක්ක ඉන්න. ஆண்டவருக்குள்ள இருந்தா கர்த்தர் உங்களுக்காக போறார். ස්වාමීන් වහන්සේ එක්ක ඔබ ශ්‍රීනම් උන්වහන්සේ ඔබ දෙසා පොරබදී. ஹalleluya. ஹalleluya. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். තුන්වෙනි දවසේ නැවත නැගීටා. அங்க போறாங்க. சகோதரிமார் போறாங்க. සහෝදරයන් එතනට ගියා. மரியாள் போகிறார். මරියා යනවා. எங்கே அந்த இயேசு? යේසු. எங்கே அந்த இயேசு? යේසු. கல்லையில இருந்த இயேசு எங்கே? සෝන්දර නැගිට යේසුස් කෝ. காவலில இருந்த இயேசு எங்கே? රැකවලේ සිටිය යේසුස් කෝ. காவல்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். එතන පොලකාරේ ඉඳගෙන ඉන්නවා. அடைக்கப்பட்டிருந்தது. වසන ලැබදී වුණා. இப்பொழுது தேவன் அடைப்பை நீக்கி விட்டார். දැන් දෙවියන් වහන්සේ ඒ වැසීම අල්කලා. அந்த அவங்க பேசிக்கொள்றாங்க சகோதரிமார். ඒ සහෝදරයන් දැන් කතා කරනවා. இப்ப நாங்க போறோம். අපි යමු දැන්. அவருடைய சரீரத்தை அபிஷேகம் பண்ண போகிறோம். උන්වහන්සේගේ ශරීරය ආලේප කරන්නට යනවා. எண்ணெய் ஊற்ற போகிறோம். දෙල්වක් කරන්නට යනවා. எங்களால எப்படி இந்த பெரிய கல்லை அகற்ற முடியும்? අපිට කොහොමද මේ දල අයින් කරන්න පුළුවන්? எங்கட கேள்வி அதுதான். අපේ ප්‍රශ්නයත් එහෙමයි. எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு. අපගේ ජීවිතයේ ප්‍රශ්නේ මෙච්චර විශාලයි. எப்படி நாங்க அகற்றுறது? කොහොමද මේක අහක් කරන්නේ? நான் கொண்டு வந்த நற்செய்தி என்ன தெரியுமா? මම ගෙනාවු සුභාරංචිය මොකක්ද දන්නවද? நீங்க கவலைப்படாதீங்க. ඔබ දුක් වෙන්න එපා. நீங்க கவலைப்படாதீங்க. දුක් වෙන්නට එපා. நீங்க நினைச்சாலே போதும். ඔබ සිතුවොත් පමණක් නැති. நீங்க அகற்ற தேவையில்லை. ඔබ අහක් කරනවා. இயேசு அகற்றுகிறார். යේසුස් වහන්සේ කරනවා. ஹalleluya. හalleluya. கல் அகற்றப்படுது. ඒ කල ආත්මවත් වුණා. இவரை போய் பார்க்கறாங்க. எங்கே அந்த இயேசு? වැලකිල බලලා කෝ යේසු. தூதன் அங்க இருந்து சொல்றான். දුක් වේදනදී කියනවා. அவர் மரணத்தை ஜெயித்தவராய் எழும்பிவிட்டார். උන්වහන්සේ මරණය ජයගත් කෙනෙක්ව නැගිට්ටා. ஹalleluya. හalleluya. இயேசுவை அடக்க முடியாட்டி යේසුස් වහන්සේව ඒ වචන තොසා තබන්නට බැහැ. இயேசுவுக்கு நித்திய மரணத்தை பிசாசால கொடுக்க முடியாது. යේසුස් වහන්සේට සදාකාල මරණය යක්ෂයාට දෙන්න බැරි නම් நினைச்சு பாருங்க. හිතලා බලන්න. இயேசுவின் பிள்ளையாகிய எங்களுக்கு நித்திய மரணத்தை அவனால கொடுக்க முடியுமா? යේසුස් වහන්සේගේ දවේක නොබඩත් මනත් සදාකාල මරණය දෙන්න බෑ. அவர் ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகளும் ஜெயிப்போம். උන්වහන්සේ ජයගත්තා. එනම් උන්වහන්සේගේ දරුවෝ ජයගත්තා. கற்பாறை கல் அகற்றப்பட்டது. எங்களுடைய கல் ඒ அகற்றப்படும். පවදේ කාලේ ඉවත් වුණා. අපගේ ජීවිත දිගලත් ඉවත් වුණා. சில வேளை எங்களுடைய கற்பாறை எதுவா இருக்கும் தெரியுமா? සමහර වෙලාවට අපගේ ඒ කාල කුමක් වෙන්න පුළුවන්ද? ஏன் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை? ඇයි ආශිර්වාද දකින්න බැරි දන්නවද? ஏன் வெளிச்சத்தை காண ඇයි முடியவில்லை? ආලෝකය දකින්නට බැරි? ஏன் அனுபவிக்க முடியவில்லை? ඇයි භුක්ති විඳින්නට බැරි? சந்தேகம் என்ற கல்ல முன்னுக்கு நிற்கிறது. සැකේ කියනව ගාලිතේ තිබෙනවා. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ස්වාමීන් වහන්සේට කියන්න. சந்தேக கல் போயிடுச்சுனா, ඒ සැකේ කාල ගියා නම් அந்த கல் போயிடுச்சுனா, ඒ කාල ඉවත් වුණා නම් அடுத்தது நான் சந்திக்க போவது இயேசுவை. ඊළඟ මම දකින්නට යන යේසුස් වහන්සේ. எனக்கு அநேகருக்கு சந்தேகம். අද බොහෝ අය සැකේ. அதனால தான் இன்னும் அடைக்கப்பட்டது. ඒ නිසා තමයි තාමත් වැසී තිබෙන්නේ. நீங்க பக்கத்துல வந்து சொல்லுங்க. ළඟින්දි කෙනා බලලා කියන්න. அந்த சந்தேகத்தை கொஞ்சம் நீக்குங்க பாப்போம். ඒ සැකේ ඉවත් කරන්න බලමු. இப்ப கல் எல்லாம் மாறும். දැන් ගන්න වෙනස් இப்ப වෙනවා. சங்கிலி எல்லாம் உடையும். ඒ තංගල් කරේ கையில கால்ல கட்டுறது எல்லாம் போயிடும். අතේ පයේ වැඩි තිබෙන සියල්ල යයි. அருமை தேவஜனமே, යහපත් දේවල්. யாராவது கையில கால்ல எல்லாம் கட்டு போட்டுருந்தீங்கன்னா, කවුරුද කෙනෙක් අත පය ඔබ මෙසේ அந்த බැඳගෙන பிசாசின் கட்டு ඒ වයක්ෂයාගේ බැඳුව. இந்த சபையை விட்டு போறதுக்கு முதல்ல ඒ සභාවෙන් එළියට යන அந்த බඳුන. கட்டெல்லாம் அவிழ்த்து ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துட்டு ඒ போயிடுங்க. බැඳුම් ඔක්කොම කලවල සේවකයන් ஆண்டவர் අතේ கட்டுகிறவர்கள கட்டுகளை அவிழ்க்கணும். இன்றைக்கு ஏற்கனவே வாழ்வின் ஊழியத்தின் பிள்ளைகளுடைய சங்கிலிகள் நொறுக்கப்பட்ட போது අද එල්බෙතෙල් බලයෙන් සේවයන දමවන්ගේ ජීවිතේ දම්බල් පුටි කරගෙන යනවා. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. ඒ වැසුණු දොරවල් විරුද්ධ වෙන්නට යනවා. காவல்காரருடைய கண்களை ஆண்டவர் மூடுவாரையா. මුල් කාර්යයේ ඇස් ස්වාමීන් වහන්සේ වසනවා. அவருடைய காதுகளுக்கு தூதரின் சத்தம் கேட்காது. ඔවුන්ගේ සමන් වලට දූතයන්ගේ හඬවල ඇසෙන්නේ නැහැ. பேதுரு எழும்பினார். පේත්‍රස් නැගිට්ටා. தைரியமாய் சென்றான். පිටෝ එළියට
ගියා. Hallelujah. Hallelujah. மற்றவர்களுக்கு போய் சாட்சியாகி අනෙක් අයගෙන් සාක්ෂියක් වුණා. அருமை தேவஜனமே, යහපත් දේව ජනේනි. சபைக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு நோக்கம் உண்டு. සභාවට ස්වාමීන් වහන්සේ ඔබ ගෙනීමේ ආරම්භයක් வந்த තිබේ. வண்ணமாய் போவதற்கு அல்ல. ආපු විලසින් යන්නට නෙවෙයි. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, ළඟින් ඉගෙන බලලා කියන්න. வந்த மாதிரி போகாதீங்க. ආපු විදියට යන්න එපා. பக்கத்துல ஒரு கேள்வி கேட்கணும், வந்த மாதிரியே போய் ළඟින් ඉගෙන ප්‍රශ්න කරන ආපු විදියට යන්න යන්නේ. வித்தியாசமாய் போக வேண்டாம். වෙනස් විදියට යන්න ඕනේ. அடக்கப்பட்டவர்களாய் வந்தால் திறக்கப்பட்டவர்களாய் போக வேண்டும். වසන ලැබු කෙනෙක් ආව විවෘත වුණු කෙනෙක් යන්න ඕනේ. எத்தனை பேர் இன்றைக்கு விடுதலையோடு செல்ல போறீங்க? අද ඔබ කී දෙනෙක් නිදහස් உங்களுடைய වෙන්නේ? சங்கிலி என்ன என்று எனக்கு தெரியாது. ඔබගේ දම්වැල් මොනවද කියලා මම දන්නේ உங்களுடைய නැහැ. கட்டி என்ன என்று எனக்கு தெரியாது. ඔබගේ බැඳුම් මොනවද කියලා මම දන්නේ எந்த නැහැ. ஆசீர்வாத கதவு அடைக்கப்பட்டது என்று எனக்கு தெரியாது. මොන ආශිර්වාදයේ දොමත් වැසිදි වෙන්නේ කියලා මම දන්නේ නැහැ. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு මට காரணம். දන්නේ එකම එක දෙයයි. இயேசு கீழ வந்த நோக்கம். යේසුස් වහන්සේගේ පැමිණීමේ ආරමුණ கட்டுகளை உடைத்து, ඒ බැඳුම් කඩා දමා, கட்டுகளை அவிழ்த்து, ඒ බැඳුම් ලිහා දමා, சங்கிலிகளை உடைத்து, සියලු දම්වැල් කඩා දමා, அடைக்கப்பட்ட வாசலை எங்களுக்கு திறந்து கொடுக்க වැසී முடியும். තිබෙන දොරටු අපෝදෙස්සා විවෘත කර දෙන එකයි. எத்தனை பேர் இன்னைக்கு திறக்கப்படுது? කී දෙනෙක් අද දවසේ විවෘත වෙනවා? அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் එවන් වූ අය පමණයි. எழுந்து நின்று නැගිට සිනීමේ ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි කියලා කියමු. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබ සියලු දෙනාටම ආශිර්වාද